Second, sorry. ஆடிபிளா இருக்குன்னு நம்புறேன். குட் ஈவினிங் எவ்ரிவன். Yes, குட் sir. ஈவினிங். குட் ஈவினிங். ஆடிபிளா இருக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து டிரான்சாக்ஷன் லாக்ஸ் பார்த்தோம். நம்ம ஒரு இதுல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம கொஞ்சம் இது பண்ணோம். அப்புறம் திருப்பி கடைசியா நான் முடிக்கிறப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். யாரெல்லாம் அந்த நோட்ஸை கோ த்ரூ பண்ணீங்க, அந்த வில்லன் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? நான் நோட்ஸ்ல சொல்லியிருப்பேன், கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி வில்லன் ஒருத்தர், அதனாலதான் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி. அது யாரு அப்படின்னா, நீங்க ஸ்டார்ட், பிகின், கமிட் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே MySQL சர்வரே வந்து கமிட் பண்ணிடும். அதனாலதான் அப்படி ஆச்சு. நீங்க இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பிகின் கொடுத்து கமிட் இல்ல ரோல் பேக் இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்ல போனதான். வந்து வழக்கமா பாக்குற அஃபர்மேஷன் பார்த்துடலாம். I consistently practice SQL indexing, backup, recovery, and performance tuning. My knowledge creates value for companies and security for my career. I am disciplined. I am focused. I am becoming a highly skilled MySQL professional. My learning today builds my success tomorrow. I trust the process. I am upgrading myself one query at a time. I am a MySQL learner. I am an upskiller. I am feature ready. அஃபர்மேஷன் பார்த்தாச்சு. அடுத்ததா சரி, யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ தம்ஸ் அப் ஜே அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சிருங்க வாட்ஸ்அப்ல. நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒரு கிளாரிட்டிக்காக இன்டர்வியூ மாதிரி பார்க்க போறோம். ஓகேவா? வாட் இஸ் டிரான்சாக்ஷன் இன் MySQL? டிரான்சாக்ஷன் MySQL டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்டா, இல்ல ஒரு பேக்கப் ப்ராசஸா, இல்ல குரூப் ஆஃப் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் ஒரு யூனிட்டா எக்ஸிட் ஆகுறதா, இல்ல ஒரு டேபிள் லாக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. A group of SQL statement executed as one unit. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் என்பது பல SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்றாக எக்ஸிக்யூட் ஆகும் யூனிட். ஒண்ணு முழுவதும் சக்சஸ் ஆகும், இல்ல முழுவதும் ஃபெயிலியர் ஆகும். அததான் வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். விச் கமாண்ட் ஸ்டார்ட்ஸ் ஏ டிரான்சாக்ஷன் இன் MySQL? உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன். இதுதான் வந்து டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் பயன்படுத்த வேண்டும். ஆன்சர் வந்து ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன். அடுத்தது விச் கமாண்ட் பெர்மனன்ட்லி சேவ்ஸ் த சேஞ்சஸ் இன்சைட் இன் ஏ டிரான்சாக்ஷன்? ஏற்கனவே தெரிஞ்சதுதான், கமிட் பண்ணிட்டீங்கன்னாவே அது பெர்மனண்டா சேஞ்ச் ஆயிரும். உங்களோட டேட்டாபேஸ் லெவல்ல கமிட் செய்தால் சேஞ்சஸ் பெர்மனன்ட்லி சேவ் ஆகும். விச் கமாண்ட்ஸ் கேன்சல்ஸ் ஆல் சேஞ்சஸ் இன் ஏ டிரான்சாக்ஷன்? டிரான்சாக்ஷன்ல எந்த கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான், பின்னால ஓடு அப்படின்னு சொல்லி ரோல் பேக். ரோல்பேக் சேஞ்சஸ் அனைத்தையும் கேன்சல் செய்யும். ரோல்பேக் அன்டூஸ் ஆல் சேஞ்சஸ் சின்ஸ் த டிரான்சாக்ஷன் ஸ்டார்டட். டிரான்சாக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து நடந்த அனைத்தையும் அன்டூ பண்ணிரும். விச் ஆசிட் ப்ராப்பர்ட்டி என்ஷூர்ஸ் ஆர் ஆர் நத்திங்? இதை வந்து அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, பாதியா இருக்கிற வேலை எனக்கு சேவ் ஆகக்கூடாது. ஒரு எப்படி சொல்றதுன்னா,
அரைகுறை வேலை சேவ் ஆகக்கூடாது. ஒண்ணு முழுசா நடக்கணும், இல்ல நடக்காம இருக்கணும். இதை மெயின்டைன் பண்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆர் நத்திங். அட்டாமிசிட்டி முழுவதும் அல்லது எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அடுத்தது வாட் ஹேப்பன்ஸ் இஃப் லாக் இன் ஷேர் மோட் இஸ் யூஸ்ட் வித்தவுட் எ டிரான்சாக்ஷன். நீங்க டிரான்சாக்ஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணாம பண்ணீங்கன்னா இதுதான் நம்ம ஃபேஸ் பண்ணது லாஸ்ட் கிளாஸ். ஞாபகம் இருக்கா? உடனே ரிலீஸ் ஆயிடுச்சு லாக். நம்ம இது ஒர்க் ஆகலன்னு தேடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியா அப்புறம் அந்த என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்ல. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் லாக் இன் ஷேர் மோட் இஸ் யூஸ்ட் வித்தவுட் எ டிரான்சாக்ஷன். இது நீங்க இந்த டிரான்சாக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணாம யூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட MySQL டேட்டாபேஸ்ல ஆட்டோ கமிட்ங்கிறது ஆன்லயே இருக்கும் பை டிஃபால்ட். அதனால என்ன ஆகும்னா கமிட் நீங்க இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் லாக் இன் ஷேர் மோட்னு கொடுத்துட்டு ரன் ஆனோடனே அதுக்கு முன்னால பிகின் டிரான்சாக்ஷன் அந்த ஆர்டர்ல போகல அப்படின்னா என்ன ஆகும்னா வெறுமனே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் லாக் இன் ஷேர் மோட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோ கமிட் ரன் ஆகி உங்களோட MySQL டிஃபால்ட்டா ஆட்டோ கமிட் ஆன்ல இருக்கும். லாக் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். கமிட் ரன் ஆன மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. டிரான்சாக்ஷன் இல்லை எனில் லாக் உடனே ரிலீஸ் ஆகும். Which statement correctly applies a shared lock in MySQL 8.0? என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கலாம். ஃபார் ஷேர் தான் கரெக்ட் அண்ட் ஃபீச்சர் சேஃப் ஷேர் லாக் யூஸ் பண்றதுக்கு. அடுத்தது which lock blocks update and delete but allows select. இந்த இதுல எந்த லாக் வந்து அப்டேட்டையும் டெலீட்டும் பண்ண விடக்கூடாது, ஆனா செலக்ட மட்டும் அலோவ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர்டு லாக்ஸ். இது என்ன பண்ணும்? அப்டேட்டையும் டெலீட்டும் நடக்க விடாம தடுக்கும், ஆனா செலக்ட அலோவ் பண்ணும். ஷேர்டு லாக்ஸ் அலோவ் ரீடிங் படிக்க விடும், பட் பிளாக்ஸ் மாடிஃபிகேஷன் ஏதாவது இன்சர்ட் அப்டேட் பண்றீங்கன்னா அதை தடுக்கும். ஷேர்டு லாக்னா ரீட் வந்து ஓகே, அப்டேட் டெலீட் நாட் ஓகே. Which command is used to take an exclusive lock? இதுல எந்த கமாண்ட் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் லாக்கை எடுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட் தான். For update blocks other session from reading or writing the locked rows. For update கொடுத்துட்டீங்கன்னா ஒரே செஷன் ரைட் செய்ய முடியும். இதுதான் நீங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா எடுத்துருவீங்க. வேற யாரையும் உள்ள பண்ண விடாம நீங்க என்ன செய்றீங்களோ அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் தான் நடக்கும். அடுத்தது வேர் கேன் ஏ டிபிஏ செக் ஆக்டிவ் லாக்ஸ் அண்ட் டெட் லாக்ஸ் இன் MySQL. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுதான். ஸோ இன்ஜின் இன்னோடிபி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி அதுல டிரான்சாக்ஷன் லாக்ஸ், லாக் வெயிட்ஸ், டெட் லாக் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ நோ டிரான்சாக்ஷன்னா லோ லாக், கமிட்னா சேவ் ஆகும், ரோல் பேக்னா கேன்சல் பண்ணிவிடும், ஷேர் லாக்னா ரீட் பண்ணலாம், எக்ஸ்க்ளூசிவ் லாக்னா ரைட் கண்ட்ரோலு, டிரான்சாக்ஷன் செக்ஷன் இல்லாத மட்டும்தான் லாக் வந்து லீவ் பண்ணும். நீங்க டிரான்சாக்ஷன் கொடுக்கல, ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டா இது நடக்க ஆரம்பிச்சு ஆட்டோ கமிட் ஆன் ஆகி லாக் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இது சும்மா ஜஸ்ட் ஒரு நகைச்சுவைக்காக. ஒய் டிட் த லாக் வெயிட் டைம் அவுட் அக்கவர்? ஏன் லாக் வெயிட் டைம் அவுட் அக்கவர் ஆகுதுன்னா பிகாஸ் கமிட் வென்ட் ஆன் டீ பிரேக். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, ஒரு யூசர்ல ஒரு விண்டோவில் கனெக்ட் பண்ணி ஒரு வேலை செஞ்சேன், ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் ஏதோ ஒரு செலக்ட் பண்ணேன், கமிட் கொடுக்காம வச்சிருந்தேன். இன்னொரு செஷன்ல இன்னொரு யூசரை கனெக்ட் பண்ணி கிரீனு ப்ளூன்னு பார்த்தோம்ல, ப்ளூ செஷன்ல ஏதோ ஒன்று ட்ரை பண்ண பார்த்தேன், செலக்ட் அளவே பண்ண மாட்டேன் இருந்துச்சு, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, கடைசியா டைம் அவுட் எக்ஸீடட் அப்படின்னு எரர் அடிச்சிச்சுல்ல. அதை தான் இங்க சொல்றாங்க. ஏன் டைம் அவுட் வெயிட் டைம் அவுட் அடிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ல கமிட்டு ஒழுங்கா நடக்கல, டீ பிரேக் போச்சு அப்படின்னு ஒரு நகைச்சுவைக்காக, இது உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம வந்து
இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. சரி, அடுத்ததா நம்ம புதுசா ஒரு இது கிளாஸ் செக்ல வைக்கிறோம். என்ன அப்படின்னா உங்களோட யாராவது வாலண்டியர்ஸ் உங்களோட ஷேர் யுவர் ஸ்கிரீன் and show any comments execution from previous class. இது எதுக்காகன்னா நீங்க பிராக்டிஸ் ஒழுங்கா பண்றீங்களா இல்ல அதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி லேப்டாப்ல அட்டன் பண்றவங்களாலதான் இது செய்ய முடியும். நீங்க MySQL ஓபன் பண்ணி நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். இதுக்கு முன்னால் எடுத்த கிளாஸ்ல நான் இதை செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டா ஒரு 5 minutes உள்ள இது மாதிரி செய்யுங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அடுத்தவங்க அடுத்த கிளாஸ்ல இருப்பாங்க. இது புதுசா இதை நம்ம இதே மாதிரி ஒண்ணு ஒண்ணு ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம், மேம்படுத்திக்கிட்டே. இது எதுக்காகன்னா நீங்க படிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளிச்சம். எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. ஹோம்ஒர்க் நீங்க செஞ்சு அனுப்பாத வரை. அதற்காக தான் இது இப்படி. அடுத்ததா நம்ம அட்டண்டன்ஸ் போயிடலாம். இந்த ஏபி ரோல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றீங்களா? ஒருத்தங்க மட்டும்தான் வச்சிருக்காங்க ஹோம்ஒர்க்கு. ஸ்பீக்கர்னா 2 பேரு. இது எத்தனாவது கிளாஸ்? 13th கிளாஸ். ஏதாவது ஐடியா இருக்குதா? இது அப்படியே கம்ப்ரஸ் ஆகுற மாதிரி பண்ணலாம் எக்ஸல்ல. நான் ஜஸ்ட் இப்படி நகர்த்தி விடுறேன். ஏன்னா இங்க பார்த்துட்டு நாங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுக்கு வருவோம். கிளாஸ் 13 அன்னைக்கு அது தெரியல அப்படின்னா தேடி பாருங்க எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி. அபிஷேக் ஹரிஹரன். யாரெல்லாம் நான் அனுப்பிச்ச நோட்ஸ ஜஸ்ட் ஓபன் பண்ணியாவது பாத்தீங்க? எஸ் ஒய்ன்னு அனுப்புங்க சாட் பாக்ஸ்ல. ஒய்ன்னு அனுப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அதை ஓப்பனாவது பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அனுப்பிச்ச நோட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் நோட்ஸ யாரெல்லாம் ஸ்ரீகரன் ஓபன் பண்ணி பாத்தீங்க? கார்த்திகேயன் இல்லையா? ஒருத்தங்க தான் பதில் சொல்லிருக்கீங்க. வேற யாரும் பார்க்கலையா?
வந்து விக்னேஷ் தேவியும் ஸ்ரீகரனும் கரெக்டா. அடுத்த கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. ஒரு வேளை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கூட நேரம் இல்லை, பிஸியா இருக்கீங்க அப்படின்னா ஓப்பனாவது பண்ணி பாருங்க. என்ன இருக்குது, பேசினதை பத்தி என்னெல்லாம் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னைய கிளாஸ் போகிறோம். இன்னைக்கு என்ன கிளாஸ்னா ரொம்ப முக்கியமான கிளாஸ். என்ன அப்படின்னு பேக்கப்பு ரீஸ்டோர். இதை கடந்து வராம யாரும் போக முடியாது. பேக்கப் ரீஸ்டோர். சரி, பேக்கப் ரீஸ்டோர் அப்படின்னா என்ன? நீங்க ஒரு பென் டிரைவ்ல ஏதோ ஒரு ஃபைலை காப்பி பண்ணி வைக்கிறத பேக்கப்னு சொல்லலாம். அதுல இருக்கிறது காணாம போயிடுச்சு அப்படின்னா எப்படி ரீஸ்டோர் பண்ணுவீங்க? வேற எங்கேயாவது காப்பி இருந்துச்சுன்னா ரீஸ்டோர் பண்ணலாம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச பேக்கப் ரீஸ்டோர். கரெக்டா? இத டேட்டா பேஸ்ல நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ரெடியா? எப்படின்னு பார்த்தலாமா? எல்லாருமே ஐஏஆர் அப்படின்னு அனுப்பிச்சு விடுங்க. ஐஏஆர்னா ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லி. ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லி அனுப்ப சொல்றதுன்னா, உங்களோட ஃபோக்கஸை கிளாஸ் பக்கம் திருப்புறதுக்காக. ஐஏஆர் அப்படின்னா ஐ ஆம் ரெடி. அண்டர்ஸ்டாண்ட் ஒய் பேக்கப்ஸ் ஆர் எசென்சியல். ஏன் பேக்கப்ஸ்லாம் எசென்சியல், ஏன் என்ன மாதிரி வகையான பேக்கப்லாம் இருக்குது, என்ன ரெக்கவரி மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி வந்து யுக்தியை பயன்படுத்தி அதை வந்து அவங்க வந்து செய்ய போறோம். ஓகேவா? பேக்கப் ஏன் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது, பேக்கப் வகைகள் கற்றல், ரெக்கவரி முறைகள் பயிற்சி, டிபிஏ லெவல் பேக்கப் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துதல். இப்ப வெண்பான்னு ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற கஸ்டமர் எல்லாரும் ஒரு MySQL டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றாங்க. ஒரு நாள் என்னாச்சு, லேப்டாப் கிராஷ் ஆயிடுச்சு, இந்த சர்வர்ல இருக்கிற டிஸ்க் ஃபெயில் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தங்க தெரியாதனமா கொஞ்சம் டேட்டாவை டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பேக்கப்பே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, டிபிஏ தொலைஞ்சாங்க. நோ ஸ்லீப் ஃபார் டிபிஏ. பேக்கப் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை. இப்ப பேக்கப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டெலீட் ஆனதை நீங்க மீட் எடுத்துடலாம். இது புரியுது இல்ல? இந்த வங்கியில உள்ள எல்லா கஸ்டமர் டேட்டாவும் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா சோலி முடிஞ்சிச்சு. லேப்டாப் எதனாலன்னா இந்த கதைப்படி லேப்டாப் இது சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு, உள்ள இருக்க டிஸ்க் ஃபெயில் ஆயிடுச்சு, யாரோ தெரியாதனமா டெலீட் பண்ணிட்டாங்க டேட்டாவை. பேக்கப்பே இல்லைன்னா சோலி டிபிஏக்கு தூக்கமே கிடையாது. ஏன்னா எப்படியாவது மீட்டு எடுத்துட்டு வரணும், பல வழியில போராடினாலும் வாய்ப்புள்ள ராஜா அப்படிம்பாங்களோ அது மாதிரி. பேக்கப் இல்லைன்னா டிபிஏக்கு தூக்கம் கிடையாது. சரி, இது எப்படி செஞ்சு பார்க்கலாமா? கிரியேட் டேட்டாபேஸ் நேம். ஒரு பேங்க் டிபின்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம், அதை யூஸ் பண்ண போறோம். அதுல பேங்க் அக்கௌண்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அதுல 3 காலம், ஐடி, நேம், பேலன்ஸ். ஐடி இன்டிஜர் காலம், நேம் வேர்கேர் காலம், பேலன்ஸ் இன்டிஜர் காலம். டேட்டா இன்செர்ட் பண்றேன். 3 ரோ வரிசையா குமார், வெண்பா, நவீலன் அப்படின்னு சொல்லி 3 ரோ இன்செர்ட் பண்றேன். இப்ப டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை we must protect it. இதை நம்ம பாதுகாக்கணும். ஓகேவா? இப்பதான் நம்மளோட பேக்கப் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு முக்கியம், ஒய் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ப்ரொடெக்ட் அகைன் டேட்டா லாஸ். டேட்டா இழப்புல இருந்து நம்ம பாதுகாக்கணும். ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ல இருந்து ரெக்கவர் பண்ணணும். உங்களோட டேட்டாவை இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஆடிட் கம்ப்ளைண்ட்ஸுக்கு உதவிகரமாகவும் இருக்கணும். இப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னா,
உங்களோட பிசினஸ் வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும் அப்படின்னா உங்களோட டேட்டாவை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிறது மூலமா தான் நம்பகத்தன்மை இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா டேட்டா எல்லாம் பாதுகாப்பா இருக்காதுன்னு ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாட்டாங்க. இப்போ பிசினஸ் டவுன் ஆகும். உங்களோட சர்வீஸை பொறுத்து தான் உங்களோட பேங்குக்கு அக்கௌண்ட் நிறைய ஓபன் பண்ணுவாங்க, பிசினஸும் க்ரோ ஆகும். இப்போ ஒரு மெமரி லைனை பாருங்க, டேட்டா கோல்டா இருக்குது அப்படின்னா பேக்கப்பும், டேட்டா வந்து கோல்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா பேக்கப்புங்கிறது லாக்கர் மாதிரி. இப்படி இந்த தங்கம் வந்து எங்க வச்சுக்கோமே இப்ப இருக்கிற விலைக்கு லாக்கர்ல தானே வச்சுக்கிறாங்க பாதுகாப்பு கருதி. அப்ப டேட்டா தங்கம் அப்படின்னு ஒப்பிட்டீங்கன்னா அப்ப பேக்கப் யாரு? லாக்கர் மாதிரி. என்னென்ன வகையான டேட்டாபேஸ் பேக்கப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபில் பேக்கப், மொத்த டேட்டாபேஸையும் எடுக்கிறது, பேக்கப் எடுக்கிறது. இன்கிரிமெண்டல் பேக்கப், இது என்ன அப்படின்னா கடைசியா பேக்கப் எடுத்துறீங்களா அதுலேருந்து நடந்த மாற்றங்களை மட்டும் எடுக்கிறது. எது லாஸ்ட் பேக்கப், அது என்ன பேக்கப் வேணாலும் இருக்கலாம். டிஃபரன்ஷியல் அப்படின்னா ஃபில் பேக்கப் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நடந்த மாற்றங்களை மட்டும் எடுக்கிறது. லாஜிக்கல் அப்படின்னா வெறும் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ். பிசிக்கல் அப்படின்னா உள்ள இருக்கிற ஃபைல்ஸை காப்பி பண்றது, டேட்டா ஃபைல்ஸ். இப்ப எப்படி பேக்கப் கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்த்து வேறு வேணும்னு பார்த்தாச்சு. இப்ப ஹவு பார்க்க போறோம். ஃபுல் பேக்கப் எப்படி எடுப்போம் அப்படின்னா, நம்ம வந்து விண்டோஸ் சர்வர்ல தான் யூஸ் பண்றோம். MySQL என்டர்பிரைஸ் கிடையாது, ஃப்ரீ எடிஷன், கம்யூனிட்டி எடிஷன். எப்படி ரன் பண்ண போறோம்? MySQL டம்ப் அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி, -u யூசர், நீங்க உங்களோட ரூட் யூசரோ உங்களோட அட்மின் யூசரோ யூஸ் பண்ணலாம். -p பாஸ்வேர்டு, பேங்க் டிபிங்கிறது உங்களோட டேட்டாபேஸ் நேம். இதுவரையும் கிளியர் தானே? ரைட் ஆரோ கொடுத்துட்டு இங்கிட்டு என்ன கொடுக்குறீங்கன்னா, இந்த பேங்க் டிபியை பேக்கப் எடுத்து எங்க சேவ் பண்ணணுமோ அந்த பாத்தை கொடுக்கணும். இது என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த பாத்து. இந்த ஃபைல் நேம் மட்டும் மீனிங்கா கொடுக்கணும், மீனிங்ஃபுல்லா. ஏன்னா இந்த பேங்க் பாக்குறப்ப இந்த பேங்க் டிபியோட ஃபுல் பேக்கப் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சி டிரைவ்ல பேக்கப்ல பேங்க் டிபி _ full.sql அப்படின்னு வந்துடும். என்டையர் டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் ஃபைலாக சேவ் ஆகும். ஏன்னா .sql அப்படின்னு கொடுத்துருக்கோம். மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அங்க .bak .trn .diff அப்படின்னு கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? யாராவது இருக்கீங்களா? இது இப்ப நான் செஞ்சு பார்த்தது. இந்த பாருங்க, இதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும், சி டிரைவ் வழக்கமா நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுவரையும் தான் வரும், சி விண்டோஸ் system32 வரையும் தான். நான் என்ன பண்ணேன், சேஞ்ச் டைரக்டரி பண்ணியிருக்கேன். எங்க பண்ணியிருக்கேன்னா சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போல்டருக்குள்ள MySQL சர்வர் 8.0 பின்னுக்குள்ள போயிட்டேன். சேஞ்ச் டைரக்டரி பண்ணி போயிட்டு இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணேன். தெரியுதா? MySQL டம்ப்னா பேக்கப், MySQL பேக்கப் எடுக்கிறோம். -u இந்த யூசர் நேம், -p பாஸ்வேர்டு. இங்கம்மா பாஸ்வேர்டு வெளிப்படையா டைப் பண்ணலை. அதுக்கு என்ன பண்ணும்னா -pன்னு கொடுத்துட்டு அடுத்து டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்டு ரைட் சைட்ல ஆரோ கொடுத்துருக்கோம் பாருங்க. என்ன சொல்றேன்னா, இந்த பேங்க் டிபியை பேக்கப் எடுத்து இந்த ஃபைல கொண்ட வை அப்படின்னு அர்த்தம். அது ரைட் ஆரோ. ஏன்னா இங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு போ அப்படின்னு சொல்றேன். லெஃப்ட் டு ரைட் நம்ம எழுதுறோம்னா நார்மலா அது மாதிரி. இந்த கமாண்ட் கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னாவே பாஸ்வேர்டு கேட்கும். அதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிதான் வரும். உங்களுக்கு வெளிப்படையா தெரியாது என்ன பாஸ்வேர்டு. இது முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி நீங்க என்ன பார்த்து கொடுத்துறீங்களோ அந்த பாத்துல போய் பாத்தீங்கன்னா சி டிரைவ் பேக்கப்ல வந்திருக்கா பேங்க் டிபி _full. ஏன் இந்த ஃபார்மட்ல சேவ் ஆகுதுன்னா, நம்ம HeidiSQL இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதனால இப்படி வருது. HeidiSQL லோகோ இருக்கு தெரியுதா? இதை ரைட் கிளிக் பண்ணி நோட் பேட்ல ஓபன் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அந்த ஃபைலு. எந்த டிபி எந்த டம்ப் ஃபுல் தகவலும் அதுல இருக்கும். கிரியேட் டேட்டாபேஸ், இன்சர்ட், இந்த மாதிரி. அடுத்தது சிங்கிள் டேபிள் பேக்கப். இப்ப எடுத்ததுமே மொத்த டேட்டாபேஸையும் பேக்கப் எடுக்கிறோம். அடுத்தது சிங்கிள் டேபிள்.
என்னோட டேட்டாபேஸ்ல நிறைய டேபிள் இருக்கு, எனக்கு ஒரு குறிப்பிட்ட டேபிள் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதே கொரி தான், ஒன்னே ஒன்று மட்டும் மாறும். எந்த டேபிள் நேமோ அந்த டேட்டாபேஸ் நேம் பக்கத்துல ஸ்பேஸ் விட்டு அந்த டேபிள் நேமை கொடுக்கணும். அதே ஃபார்மட் தான். ஃபைல் நேம்ல அந்த டேபிள் நேம் டாட் எஸ்கியூஎல்னு கொடுக்க வேண்டியதான், அது மட்டும் மாறும். சேம் தான், அதே கமாண்ட் தான். இந்த டிபியில இந்த டேபிளை மட்டும் எடு, ஒரு டேபிள் மட்டும் பேக்கப் எடுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். இது சிங்கிள் டேபிள் பேக்கப். ஏன் இந்த மாதிரி ஒரு சினாரியோ வருதுன்னா, ஒன் செகண்ட், சரி. இப்ப இதை செஞ்சு பார்த்துருக்கேன் பாருங்க, தெரியுதா? இங்க வந்து நான் பாஸ்வேர்டு தப்பா அடிச்சேன், அதனால எரர் வந்திருக்கு. இந்த லைன் தெரியுதா? அக்சஸ் டினைட் ஃபார் யூசர்னு. அப்புறம் பாஸ்வேர்டு ரைட் அடிச்சோன்னு உள்ள ஓடிச்சு பாருங்க. MySQL டம்ப் -u யூசரு, என்ன யூசர், ரூட் யூசரா உள்ள போறேன், -p அது பாஸ்வேர்டுக்கு உள்ளது, டேட்டாபேஸ் நேமு, டேபிள் நேமு, ரைட் ஆரோ இங்க இருக்கிறத அனைத்தையும் இங்கிட்டு கொண்டு வா அப்படிங்கிறது மீனிங். சி டிரைவ்ல பேக்கப் ஃபோல்டர்ல bank_account.sql இதை வந்து சேவ் ஆயிடுச்சா? இதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு பாருங்க. டிராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட், பேங்க் அக்கௌண்ட் ஒரு டேபிள் இருந்தா டிராப் பண்ணிரு. அடுத்து கிரியேட் ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க. அடுத்து லாக் டேபிள்ஸ், நம்ம லாக் பார்த்தோம்ல டிரான்சாக்ஷன்ல, அதுல வரும்ல ஒரு டேபிளை எப்படி லாக் பண்ணி வேற யாரையும் உள்ள விடாம நம்மளோட வேலையை முடிச்சுட்டு அடுத்து அன்லாக் பண்ணுவோம். லாஸ்ட் கிளாஸ்ல ரீகால் பண்ணி பாருங்க. லாக் டேபிள்ஸ், டேபிள் நேம், ரைட். இப்படி எடுத்துட்டீங்கன்னாவே யாரும் உள்ள வர முடியாது. இந்த வேலை முடிஞ்ச பிறகு அன்லாக் பண்ற வரையும் யாரும் உள்ள வர முடியாது. இப்படிதான் நம்ம வந்து ஃபுல் பேக்கப், ஒரு ஃபுல் டேட்டாபேஸ் பேக்கப் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். எப்படி ஒரு டேபிள் பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்ப இன்கிரிமெண்டல் பேக்கப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எடுக்கலாம். இது பைனரி லாக்ஸ், அதாவது பேக்கப் எடுக்கிறது. இப்போ இது எடுக்கிறதுக்கு முன்னால ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களோட MySQL சர்வர்ல லாக் பின் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எனேபிள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது இருந்தாதான் பைனரி லாக்ஸ் எடுக்க முடியும். இது எப்படி பார்ப்பீங்கன்னா, ஷோ வேரியபிள்ஸ் லைக் சிம்பிள் கோட்ஸ் கொடுத்து இதை கொடுத்தீங்கன்னா இதோட வேல்யூ உங்களுக்கு வந்துடும். இதை பொறுத்து பைனரி லாக் இருக்கா இல்லை அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சலாம். எத்தனை பைனரி லாக் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஷோ பைனரி லாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அத்தனை பைனரி லாக்ஸ் ரொம்ப பாருங்க. லாக் பின்னு கொடுத்துட்டேன், ஆன்ல தான் இருக்கு, ஓகே, கவலைப்பட தேவையில்லை. அடுத்து ஷோ பைனரி லாக்ஸ், லாக் நேம். லாக் எப்பயுமே பைனரி லாக் நேம் எப்படி வரும்னா சர்வர் நேம் -bin அப்படின்னா பைனரி டாட் இந்த மாதிரி தான் வரும். டிஜிட்ஸ்ல இருக்குல்ல, நம்பர் மட்டும் மாறிட்டே இருக்கு பாருங்க. கடைசி ஒன்னு சைஸ் எவ்வளோ, அது இன்கிரிப்டட்ல இருக்கா இல்ல, எல்லாமே சொல்லுது பாருங்க. பைனரி லாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்சஸ் ஹிஸ்டரி, ஃபுல் பேக்கப்புக்கு பின் சேஞ்சஸ் ட்ராக் செய்ய. நம்ம அந்த வகைகள் பார்த்தோம்ல, ஃபுல் பேக்கப், இன்கிரிமெண்டல் பேக்கப். பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் நடந்த மாற்றங்களை நம்ம ட்ராக் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பைனரி லாக்ல உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா மொத்த வரலாறும் இருக்கும். இது ஃப்ரீ எடிஷன்ங்கிறதுனால, கம்யூனிட்டி எடிஷனால. என்டர்பிரைஸ் எடிஷன் போயிட்டீங்கன்னா MySQL என்டர்பிரைஸ் பேக்கப் அப்படின்னே ஒன்று இருக்கும். அது நீங்க காசு கட்டணும். யாருக்குன்னா இதை நம்ம பார்க்க முடியாதுங்க, இது என்னோட லேப்டாப்ல தான் யூஸ் பண்றேன். திஸ் இஸ் பெய்டு ஒன். 10 நிமிஷத்துல முடிய போகுது. இதே லிங்கை யூஸ் பண்ணி ரீஜாயின் பண்ணிக்கோங்க. இது பெய்டு ஒன்று, இதை நம்ம பார்க்க போறது இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதே ஃபார்மேட்ல தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோல் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்கிரிமெண்டல் பேக்கப் எப்படி பைனரி லாக்ஸ்ல பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபுல் பேக்கப்ங்கிறது இந்த கதைப்படி பாருங்க, ஒரு போட்டோ, மொத்த டேட்டாபேஸோட போட்டோ தான் ஃபுல் பேக்கப்னு வச்சுக்கோங்க. இன்கிரிமெண்டல் பேக்கப்ங்கிறது இந்த போட்டோ எடுத்தீங்கல்ல அதுக்கப்புறம் இருக்குது இல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுதான் இன்கிரிமெண்டல் பேக்கப். அப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு போட்டோ எடுத்துட்டீங்க, அது இங்க இருக்காது, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜா இருக்குல்ல, அதுதான் இன்கிரிமெண்டல் பேக்கப். இப்போ பைனரி லாக்ஸ் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க, என்னெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணும் பாத்தீங்கன்னா இன்சர்ட், அப்டேட்டு, டெலீட்டு,
இப்போ ஃபுல் பேக்கப்ங்கிறது முழு டேட்டாபேஸ் போட்டோ, இன்கிரிமெண்டல் பேக்கப்ங்கிறது அதுக்கு பின் நடந்த மாற்றங்களின் வீடியோ தொகுப்பு. பைனரி லாக்ங்கிறது ஒரு சேஞ்சஸ் ஹிஸ்டரி, இததான் உள்ள லாகா இருக்கும். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப வெண்பா பேங்க் மார்னிங் 9 மணி ஃபுல் பேக்கப் எடுத்துட்டீங்க. 10 மணிக்கு குமாருங்கிறவரு பணம் டெபாசிட் பண்றாரு. 11 மணிக்கு வித்ட்ரா பண்றாங்க. 12 மணிக்கு டெலீட் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் பேக்கப்பும் பைனரி லாகும், நீங்க ரெக்கவர் பண்ணிடலாம். இல்ல எனக்கு ஃபுல் பேக்கப் இருக்கு, பைனரி லாக் இல்லைன்னா ஓரளவு ரெக்கவர் பண்ணலாம், ஃபுல்லா ரெக்கவர் பண்ண முடியாது. எனக்கு ஃபுல் பேக்கப்பும் இல்லை அப்படின்னா மொத்த சோழியும் முடிஞ்சிச்சு, ரீஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ செக் பைனரி லாக் இஸ் எனேபிள்டு அப்படிங்கிறது நம்ம பார்த்தது தான். அது லாக் பின்னு பாத்தீங்கன்னா ஆன்னு வந்தா பைனரி லாக் எனேபிள்ல இருக்கு. ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்தோம்ல. ஸோ வேரியபிள்ஸ் லைக் லாக் அண்டர் ஸ்கோர் பின், பின்னா பைனரி லாக், ஆன்னு வந்துச்சுன்னா எனேபிள்ல தான் இருக்கு. இது நார்மலா கனெக்ட் பண்ணி போறது அப்படி சொல்றாங்க. MySQL -u யூசர் நேம் -p பாஸ்வேர்ட். ஆன் இருந்துச்சுன்னா பைனரி லாக் எனேபிள் இருக்கு, ஆஃப்னா டிசேபிள் இருக்கு. ஆன் இருந்தா மட்டும்தான் இன்கிரிமெண்டல் பேக்கப் எடுக்க முடியும். பைனரி லாக்ஸ் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஆஃப்னு இருந்தா எனேபிள் பண்ணணும். நீங்க எப்படி எனேபிள் பண்ணுவீங்க? இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட், இந்த MySQL கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல போயிட்டு லாக் பின் MySQL பின் அப்படின்னு எனேபிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க கமாண்ட், இந்த MySQL கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குல்ல, இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் ரீஸ்டார்ட் பண்ணாதான் அது நடக்கும். பாருங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஃபைல் தெரியுதா? சரி, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஃபைலுங்கிற கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு சொல்லுவோம். இதை எடிட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல கொடுக்குற கமாண்ட்ஸ் வச்சுதான் உங்களோட சர்வர் சர்வீஸ் இருக்குல்ல, service.mscல போயிட்டு பார்ப்போம்ல, அது ரன் ஆகும். இங்க போயிட்டு நீங்க ஏதாவது மாத்தணும் அப்படின்னா இங்கதான் மாத்துவோம். இதுக்கு டச் பண்ணாம MySQLக்குள்ள நிறைய இடங்களுக்கு இதுக்கு வருவோம். நிறைய கமாண்ட்ஸ் இதுல எனேபிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எனேபிள் ஆயிரும். ரீஸ்டார்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் அமெண்ட் ஆகும் நீங்க செஞ்ச வேலை. பைனரி லாக் இருக்கா இல்லைன்னு எப்படி பாக்குறது? ஷோ பைனரி லாக்ஸ் போட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எத்தனை ஃபைல் இருக்கோ அத்தனை ஃபைலு அந்த சைஸ் வரும். ஒவ்வொரு ஃபைலும் ஒரு சேஞ்சஸோட ஹிஸ்டரி வரலாறா இருக்கும். இன்கிரிமெண்டல் பேக்கப்ங்கிறது இந்த ஃபைல் தான். எது ஃப்ரீ எடிஷன்ல, காசு கொடுத்து வாங்குற என்டர்பிரைஸ் எடிஷன்லயே இதுதான் வரும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் கிளப் பண்ணி இழுத்துட்டு வந்துடுறாங்க கொஞ்சம் வசதியா. நீங்க ஒன்னொன்னா போயிட்டு தேடி இதுக்குள்ள என்ன இருக்கு, அதை எப்படி ரீஸ்டோர் பண்றது, இதுக்குள்ள என்ன இருக்கு, இதை எப்படி ரீஸ்டோர் பண்றது அப்படின்னா நீங்க மேனுவலா பண்றத என்டர்பிரைஸ் எடிஷனா இருந்தா இதெல்லாம் கிளப் பண்ணி அழகா உங்களுக்கு ஈஸியா கொடுத்துட்றாங்க, ஒரு பேக்கேஜ் மாதிரி. இதேதான் அவங்களும் பண்றாங்க பிகின் டிசைன்ல. இப்போ ஃபுல் பேக்கப் நம்ம எப்படி எடுக்கிறோம் நம்ம பார்த்தது தான். MySQL டம்ப் -u யூசர் நேம் -p இந்த மாதிரி எங்க போகணுமோ அந்த பார்த்து, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஒரு ஃபுல் பேக்கப் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணிட்டு ஒரு அப்டேட் பண்றேன். பேங்க் அக்கௌண்ட்ங்கிற டேபிள்ல பேலன்ஸை 12,000 அப்படின்னு மாத்திரம் யாருக்கு? 1ங்கிற யூசருக்கு. அதே இதுல 4ன்னு ஒரு புதுசா ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். ஒரு நியூ அக்கௌண்ட் ஒருத்தர் கிரியேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன், 3வது யூசரை அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். இப்ப இந்த சேஞ்சஸ் எல்லாம் எங்க போயிடும் அப்படின்னா பைனரி லாக்ல போயிடும். பைனரி லாக்ங்கிறது என்னது? மாற்றங்களின் வரலாறு, சேஞ்சஸோட ஹிஸ்டரி எல்லாம் அங்கதான் இருக்கும். என்னெல்லாம் நீங்க செய்றீங்களோ உள்ள கிடக்கும் அந்த பைனரி லாக்ல. இது நிரம்பிருச்சா அடுத்தது ஓடும், அது நிரம்பிருச்சா அடுத்தது வரும், மாதிரி வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்த ஃபைலா. நீங்க எவ்வளவு சேஞ்சஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபைல் மெதுவா கிரியேட் ஆகும், இல்ல ஃபாஸ்டா கிரியேட் ஆகும். இங்க பாருங்க,
யூஸ் டிபி நேம், அப்டேட் டேபிள் நேம் செட், அந்த வேலை முடிச்சிட்டேன். அடுத்து இன்செர்ட் முடிச்சிட்டேன். அடுத்து டெலிட் முடிச்சிட்டேன். பாக்குறேன் 3வது யூசரை காணும், 4ஆ புதுசா ஒரு அக்கௌண்ட் வந்துருக்கு. கரெக்டா? இப்ப நான் என்ன பண்றேன், ஃபிளஷ் லாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது நீங்களா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பைனரி லாக் ஃபைல கிரியேட் பண்றது. இப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா குமார் பிசி ஹைஃபன் பின் டாட் 0 அந்த எத்தனை ஜீரோஸ் வந்து 7 ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிரும். இதுதான் அந்த வேலையை பண்ணும். லாக ஃபிளஷ் பண்ணி விடும் புதுசா. ஓல்டு ஒன் பிகம்ஸ் இன்கிரிமெண்டல் பேக்கப். இப்ப இதுக்கு முன்னால இருக்கிற 6, இந்த எக்ஸாம்பிள்ல 2 தான் இருக்கு. ஸ்கிரீன்ஷாட்ல நிறைய ஃபைல் அந்த மாதிரி இருந்துச்சு. 6 ஃபைல் இருக்கு பாருங்க, 3, 4, 5, 6 அப்படின்னு வந்து. அதுக்கு முன்னால இருக்கிறதெல்லாம் இன்கிரிமெண்டல் பேக்கப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க பிளஸ் லாக்ஸ் அடிச்சிட்டேன். அதுக்கு முன்னால 6ங்கிறது இருக்கா, தெரியுதா? கிளியரா தெரியுது அப்படின்னு சொன்னா எஸ்ன்னு அனுப்புங்க. எஸ்னா சி. உங்களுக்கு புரியுதா? அது விசிபிளா இருக்குதா? இங்க பாருங்க 6 வரையும் வருது. இங்க பாருங்க நான் ஃபிளஷ் லாக்ஸ் அடிச்ச பிறகு 7 ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. தெரியுதா? இததான் சின்னு அனுப்ப சொன்னேன். எஸ்ன்னு தெரியுதான்னு. இப்ப பைனரி லாக் நம்ம எப்படி பேக்கப் எடுப்போம்? எங்க பைனரி லாக் இருக்கோ அந்த பாத்துல போயிட்டு நம்மளுக்கு தேவையான அந்த பைனரி லாக் ஃபைல் எல்லாம் காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணி எங்க கொண்டு வச்சுக்குவோம்? எங்கேயோ. நான் நேத்து செய்யறப்ப 6 இருந்துச்சு, நான் ஃபிளஷ் லாக் அடிச்சதுனால 7 ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்ப 8 வந்துருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அப்படியே அடுத்ததான் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் காப்பி பண்ணி நீங்க இங்கேயே ஒரு இடத்துல பேக்கப்பா வச்சுக்கலாம். அது ஏதோ ஒரு பாத்துல சி டிரைவ்ல பேக்கப்ல பின் லாக்ஸ்ங்கிற பாத். ஜஸ்ட் இந்த பைனரி லாக் ஃபைல்ஸை காப்பி பண்ணினாலே அது இன்கிரிமெண்டல் பேக்கப் டன் அப்படின்னு அர்த்தம். எங்க ஃப்ரீ எடிஷன்ல. இதேதான் என்டர்பிரைஸ் எடிஷன்லயும் நடக்கும். நீங்களா இந்த மாதிரி போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பேக்கப் ஃபைல்ல பாருங்க, இதை காப்பி எடுத்து இங்க போட்ட பாருங்க, சி பேக்கப்ல. தெரியுதா? ஸ்கிரீன்ஷாட் எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக நான் செய்யறப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். அடுத்தது ஒரு பைனரி லாக வச்சு எப்படி ரீஸ்டோர் பண்றது. இப்ப பேக்கப் எடுக்கிறப்ப இந்த ஆரோ எங்கிட்ட இருந்துச்சு, சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. பேக்கப் எடுக்கும் பொழுது இந்த ஆரோ எந்த பக்கம் இருந்துச்சு, இப்ப ரீஸ்டோர் பாக்குறோம், இந்த ஆரோ எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க. பேக்கப் எடுக்கிறப்ப MySQL டம்ப்னு கொடுத்தோம். இப்போ MySQL மட்டும் இருக்கு பாருங்க. அந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரீஸ்டோர். டம்ப்னா பேக்கப். -u யூசர் நேம் -p பாஸ்வேர்ட் டேட்டாபேஸ் நேம். என்ன பண்ணும் அப்படின்னா இதுல இருக்கிற டேட்டாவை தூக்கி வந்து இந்த டிபில அப்ளை பண்ணி விட்டுரும். இதுக்கு பேர் தான் ஃபுல் பேக் ரீஸ்டோர். ஃபுல் பேக்கப்ப நீங்க ரீஸ்டோர் பண்றதுக்கு. ஓகேவா? இங்க பாருங்க பண்ணிருக்கேன்ல. எங்க அதே பாத்துல தான் சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல MySQL சர்வர் 8.0ல பின்னுக்குள்ள போயிட்டு இந்த MySQL -u ரூட் -p பாஸ்வேர்டு இங்கேயும் கொடுக்கலாம். ஆனா